எட்டி பாடு
கடிச்சிக்கிறா லக்கி மாட்டுமா வெற்றி எடுக்கணும் தங்கம் பாக்குறியா இப்படி தங்கம் தங்கன்னு சொல்லி அப்படி வந்து பாக்குறேன் கேக்குறேன் நான் யாருக்கிட்ட தான் போறது யாருன்னு ஊரு மணியாளன் கிட்ட போ ஏன்னா வேணும்னா சொல்றோம் அவங்க ஆட்சி கொடுத்தா ஆட்டியே அது இல்லைங்க வந்து தனியா பேசுறான் வைத்தியம் சொல்ல மாட்டாங்க ஏன் தனியா பேசுறேன்
உரிமைக்காரங்கிறான் அவங்ககிட்ட போ. அது இல்லன்னா பேசுறதுக்கு ஒரு ஆள் ஒண்ணு இல்ல 6 மணிக்கு வந்து 6 மணிக்கு வந்து அவனே பேசுவான். மாடு 3 மாடு கறவு மாடு இருக்குது. பேசுவான் சும்மாவே பேசுறான். எங்க கொலவிடாரு நான் என்ன சொல்றேன் பக்கத்துல என்ன சத்தம் வருது அவனை ஏமா போய் கப்பலம் கட்டி போய் கறக்கிறான். ஏன்டா வந்தமானுங்கிறான். அது 3 ஓட்டை தான் அடிக்கிறான். நான் என்னன்றேன் ஒரு குழல்ல 3 ஓட்டம் இல்ல 9 இல்ல 11 ஓட்டைக்கு அந்த 3 ஓட்டை போட்டு அடிச்சுட்டு காசு வாங்கி போறானப்பா. ஓடிப்பாரு அது கிடையாதுண்ணா என்னோட பேசுவதற்கு முன்னாடி பாருமா அங்க பாரு முன்னாடி பாரு எப்படி குள்ளா எப்படி போட்டிருக்கான் பாரு. படிச்சுமா ஆனா படிச்சுட்டாலும் பெண்கள் சரி அந்த பெருசும் வாரத்துல மெயின் டாக்டர் அவர்தான். சொல்றேன் எடுத்து சொல்றேன். அப்படி பெருசும் பார்க்க போனா சரி நீலாம் பணம் கொண்டு போக வேண்டியதில்லை. 3 நாள் ஆனாலும் 4 நாள் ஆனாலும் சுபபிரசவமா தான் பாப்பாரு. அப்படி குழந்தை வந்தா பாப்பாரு. அப்படி வரலைன்னா வாயிலே கடிச்சு பல்லிலே கடிச்சு அந்த குழந்தை வெளியிட்டு. அது மட்டும் இல்ல ஆமா குழந்தை பிறந்தது பின்னாடி என்ன வரும் சொல்றேன் என்ன அது நீங்க சொல்லுங்க. குழந்தை பிறந்த உடனே ஆடு மாடு எல்லாருமே ஒரு ஜீவராசியா இருக்கா. அதுல உறுப்பாகப்பட்ட அதாவது குழந்தையோட இருக்கிற பொழுது வந்த உறுப்பாகப்பட்ட செத்தை வரும். ஆமா அந்த செத்தை முழுங்குற டாக்டர் அவரு வேண்டி சுகப்பிரசவம் பார்த்துதான் அவரு பேர் என்னன்னு கேட்கல. என்ன பேரு செத்தை முழுங்கி கோடாங்க டெட்டாது குடுற அப்படின்னு தெரியுதா. அந்த செத்தை தூக்கி போனா ஆனா உண்மையிலமா எங்க தம்பி தான். நான் வந்து டாக்டர் அவன் வந்து கம்பவுண்டர். அவனை விட்டு சாப்பிட முடியுமா? அதனால அவனையும் நீ சாப்பிட்டுக்கிறான்னு சரி பரவாயில்ல அண்ணா உன்னை பாக்குற போது எனக்கு எப்படி அப்படியா சுறுசுறுப்பா சரி பாக்கலாம். உனக்கு ஓரத்தில உன்னை பார்த்தோம் படுத்தாலும் அடித்த ஒரு பட்டேலத கண்டால் பின்னால் மறைகிற கண்டால் பின்னால் மறைகிற ரோஸ் கலர் தூள் பறக்கதுமா. பரவாயில்ல பரவாயில்ல நகைச்சுவையாத்தான் பேசுகிறாய். நல்லா பிச்சு உதறமா. ஆமா அண்ணா என்னம்மா என்ன கையாங்க வைக்கிற? இல்லம்மா யாரும் கையாங்க நான் பாத்துக்கிறேன். ஏன் கையாங்க வைக்கிற? இல்லம்மா வெங்கடேஷ் ஷூட்டிங் எடுக்கற பாரு. பரவாயில்ல கை எங்க வைக்கிற? அம்மா வைக்க வேண்டிய மரியாதை கெட்டு போய்டும். அம்மா சொல்றது ஒழுங்கா கேட்டுக்க. நானும் மரியாதை கெட்டு போய் என்ன இப்ப கை வச்சானா வச்சு எடுத்துக்கணும். சரி பரவாயில்ல பாரு ஆக்ரோஷப்பட்டு ஒரு பொம்மனாட்டி எடுத்து அடிச்சுன்னு வச்சுக்க அது எனக்கு அடி. சரி இதே ஆம்பளை வந்து கோவப்பட்டு அடிச்சுன்னு வச்சுக்க அது இடி. அதே மாதிரி ஆசைப்பட்டு அடிச்சுன்னு வச்சுக்க அது அம்மாங்களாம்.
ஆனா சுகப்பட்டு நாடிச்சுன்னு வச்சுக்க நீ அம்மானி இருவேன் பரவாயில்லையா? யாருகிட்ட பேசுறது ஒழுங்கா அட யாரா உன்னை சமாளிக்கிறான். சரி அண்ணா முடிச்சுதான் தெரியும். அப்படியா? எங்க கலையரசு அண்ணா என் வார்த்தைகள் போகட்டும். அதுக்கம்மா ஏம்மா இப்படி வந்துக்கிறீ? ஏய், ஒரு நாடகத்துக்கு நகைச்சுவை நையாண்டி தேவதா ஆமாம்மா. நாடகத்தை அரங்கேற்றம் செய்ய வேண்டும். ஏய், அதாவது ஒரு நாடகத்தை நடத்துவதற்கு நகைச்சுவை பேசுவதற்கு ஒருவர் மட்டும் நீ இருக்கிறாய். ஏம்மா, ஒரு சாவு ஒண்ணு ஒரு இளவு வீடு இருக்கும். இளவு ஒண்ணு ஒரு சாவு வீடு இருக்கும். இப்படித்தானா? ஐயோ, அவங்க போறாங்க. அப்புறம் நீ வயிற்றுக்கு என்ன சாப்பிடுற? ஏதோ நீ சாப்பிட்ட பீஸ் தான். உங்க அப்பா எந்த நேரத்துல? ஒண்ணும் இல்லம்மா, அவனுக்கு டைமே கிடையாது. 12 மணிக்கெல்லாம் ரெடி. அண்ணா ஏம்மா அங்க பாருமா, எங்க அப்பா பத்தி கேட்டியா? நீ எப்படி பிறந்தன்னு கேட்டியா? சத்தியமா எங்க அப்பா சின்ன வயசுல செத்துட்டாரு. எங்க தாய் மாமா அப்பப்ப வந்துட்டு போவாருமா. சரி அதோட நின்றவன் தான். ஏய், நீ தவறாக தாய் குலத்தை பேச வேண்டாம். ஐயோ சத்தி, தாய் மாமன் தங்காரு சொல்லி தங்கச்சியை பாக்குறது வந்திருப்பாரு. அதனால தான்மா தாய் மாமன் கொடுத்த வரணும் தான் நானும். உண்மை சொல்லிக்கிறேன். அப்படியா? எனக்கு நானும் நாடகம் ஆடிக்கிட்டு இருந்துட்டு. பரவாயில்ல, ஏய், நீ வார்த்தைகள் போகட்டும். நகைச்சுவை பேசுவதற்கு நீ ஒருவர் இருக்கிறாய். ஏய். நாடகத்தை அரங்கேற்றம் செய்வதற்கு நம்ம எங்க பதிலும்? 16 பேர் வந்திருக்கிறோம். இந்த கலை அரங்கம், ஆமா, இந்த நாடகம் எதற்கு விடுத்தார்கள், ஏய். யாரால விடப்பட்டது ஏய். அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டுதான் இருக்கிறோம். சொல்லு பாருங்க. அதே போல யார் யாரு கண் விழித்து இருக்கிறாங்களோ அந்த அம்மா வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து சரி. கண்டிப்பாக அந்த நோய் பிணிகளை நீக்க வேண்டும். என்னென்ன குறைகளோ அதையும் நீக்க வேண்டும். யாரு என்னன்னு கேளு. ஆ? அம்மா நீக்கால வந்துக்கிறீங்க. அம்மா யாரு? என்ன சமாச்சாரம்? இருந்தாலும் அப்படியா? நீ என்ன மொத்தப்படி பேசிட்டா கேட்டுக்கிறியா? வாமா வாமா. அப்படி இந்த பதிலும். அதாவது எப்படி தெரியுமா? எப்படிம்மா? அதாவது அரைதனில் வேடமிட்டு அம்பலத்தில் ஆட வந்தேன். நல்லா கேளுங்க, எழுந்து உட்காந்து கேளு. யாரையும் ஒத்துவங்கிறோம்னா நீங்க ஊருக்காக அக்கால போய் சரி என்று மட்டும் சொல்ல வேண்டும். பாரு, நீ சொன்ன உடனே அந்த அம்மா எழுந்துக்கிறாங்க. பரவாயில்ல, காலை மாடி உட்காருமா எனக்கு ஒரு மாதிரி. நீ ஏதாச்சும் பேசுறதுக்கா பேச்சு முடிச்சிருக்க. அதுக்கெல்லாமா ஈரமா ஈரமாக்கிறதுனால காலை மாடிக்கு உட்கார வச்சா புண்ணுக்கு அடங்கும். அண்ணா அரைதனில் வேடமிட்டு அம்பலத்தில் ஆட வந்தேன். அடியேன் விருந்தாந்தம், அடியாருடைய விருந்தாந்தம் சொல்லுமா பாருங்க. என்னவென்று சொல்லுங்க. அதற்கு முன்பாக நான் சொல்வதற்கு முன்பாக நான் என்னவென்று சொல்வதற்கு முன்பாக ஏய், இந்த மாநகரம் எப்பேற்பட்ட மாநகரம்? சூப்பரான மாநகரம். சொல்லுப்பா. வரக்குள்ளெல்லாம் மழையில் நினைஞ்சுதான் வந்து. பரவாயில்ல, அப்படி சொல்லுங்க. அம்மா பத்தி வாழ நேரும் அச்சுடன் அப்படியாக இருந்தாலும் இந்த சிறிய பிள்ளை ஏதோ தவறாக பிறந்தாலும் பேசியிருந்தாலும் மன்னிச்சுக்கலாம். மூளை என்ன மூளை? அம்மா அப்படி இல்லம்மா, யாருமே சொல்லலையே. யார் என்னன்னு எனக்கும் தெரியல, ஆனா இருந்தாலும் எனக்கு தெரியுமில்ல. நான் சொல்லிய வசனம் புரிஞ்சுதா? என்ன சொன்ன? புரியலையா? சொல்லு பார்க்கலாம். பச்சை வாகனம் ஏறும் அச்சுதர் தனக்கு பாடி என் பேதான் பாவை ஆதிலட்சுமி. அதனாலதான் புரிஞ்சுக்கணுமா? அம்மா ஆதிலட்சுமி ஆதிலட்சுமி என்றியே இப்படி வாமா. ஏன் சிரிக்கிற?
எதனா குறையா சரி, பார்க்கலாம். ஆதிலட்சுமி சொல்றியே சரி அம்மா ஏ, ஆதிலட்சுமி தானே உண்மைதான். என் வீட்டுக்கு ஒரே ஒரு நைட்டு இப்படி வந்துட்டு போயிட்டேன்னா எனக்கு பிரச்சனையே இருக்காது. உன் வீட்டுக்கு எக்காரணம் கொண்டும் எந்த காரணத்திலும் இச்சையிலும் உன் வீட்டுக்கு லட்சுமி வரமாட்டான். ஏம்மா ஒரு லட்சுமி மகாலட்சுமி வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் ஏம்மா ஏ, சொல்லுமா என்ன பண்ணணும்? அதாவது இந்த நாவில் நல்ல வார்த்தை வரணும். காரை லட்சுமி ஆகப்பட்டது. நல்லா கேளுங்க போனீங்களா லட்சுமி எப்படி வர்றான் சொல்வதை கேள். லட்சுமி உன் வீட்டுக்கு வர வேண்டுமா? அதாவது எப்படி தெரியுமா? லட்சுமி வர வேண்டும் சொன்னால் காலையில் அதாவது ஒரு ஸ்திரீ ஆகப்பட்டவள், ஒரு பெண் ஆகப்பட்டவள், கற்பு கரசி ஆகப்பட்டவள் அதிகாலையில் கண்டுபிடித்து கணவனுடைய பாதத்தை தொட்டு வணங்கி கோமாதா என்று சொல்கிற கோமாதாவை அதாவது படுத்துறங்கினால் அதை எழுப்ப கூடாது. எப்படி சில பொழுது விடைந்த பிறகு அதை தட்டி எழுப்ப கூடாது. எல்லாம் கேளுங்க மாட்டெல்லாம் இழப்பாதீங்க அப்படியே விட்டுருங்க சொச்சத்துல அப்படியே ஊத்திடுவாங்க. அப்படி கோமாதாவை காலையிலே கண் விழித்து உடனே கற்பு கரசி ஆகப்பட்டவள் அதாவது கோமாதா உறங்கிக் கொண்டிருந்தாள். அதை ஒரு பாடல் பாடி அதை எழுப்ப வேண்டும். எழுப்பி ஸ்தானமாகப்பட்ட ஸ்தானத்தை எடுத்து இல்லத்துக்கு எடுத்து கொண்டு வந்து ஸ்தானமும் அது பின்னாடி வருகின்றது ஜலம் 20 கொண்டு வந்து அதாவது வீடு சுத்தமாக வாரத்தில் 2 நாள் வெள்ளி சனி ஆகுது வாரத்தை சுத்தமாக செய்து அந்த ஸ்தானத்தை எப்படி தெளிக்க வேண்டும்? எப்படிமா இப்படி ஒரு சொம்பளவாரி இப்படி போடுறாங்க பரப்ப அப்படி இப்படி போடல் ஆகாது. எப்படி ஸ்தானத்தை உள்ளங்கையில் இப்படி எடுத்து இப்படி வாரம் என்று இப்படி அழைக்க வேண்டும். லட்சுமி வர வேண்டும் சொல்லி நீ சொன்ன மாதிரி எங்க வீட்டுக்காரையும் போட்டா உள்ள புள்ள சாணி லட்சுமி வர வேண்டும் சொன்னால் இப்படி லட்சுமி வர வேண்டும் சொல்லி அழைக்க வேண்டும். அப்பதான் லட்சுமி வருவான். அது மட்டும் கிடையாது. எப்படி தெரியுமா? அந்த லட்சுமி ஸ்தானமாக எடுக்கின்ற பொழுது கோமாதாவை இழந்தவுடனே கோமாதா முகத்தில் முழிக்கலாகாது. இதெல்லாம் கேட்கணும் பொம்பளைங்க எல்லாம். அதே மாதிரிமா என் வீட்டுக்காரிக்கிட்ட இதே மாதிரி நான் சொன்னேன் லட்சுமி வரணும்னா இப்படி போட்டுன்னு வாடியேன்னு அப்படியே போட்டுன்னு போயிட்டு அவ கம்பெனி போயிட்டான். கடைசியா வந்து லட்சுமி அப்படின்னு நான் கூப்பிட்டு பாரு பக்கத்து வீட்டுக்காரி லட்சுமி லட்சுமி கடாச்சாரம் அப்படியே ஒட்டிக்கிச்சுமா. யாரா பட்டு விட்டு அப்பா லட்சுமி ஆகப்பட்ட அந்த கோமாதாவுடைய முகத்தில் முழிக்க கூடாது. சரி, அதாவது பின்புறம் தான் முழிக்க வேண்டும். பின்னாடி பின்பக்கம் தான் கோமாதாவுடைய பின்னாடி பார்க்க வேண்டும். கோமாதாக்க உனக்கம்மா எவ்வளவு பெரிய கருத்தாக நகைச்சுவா சிரிக்க வச்சிருக்க ஜனங்களை சொல்வதை கேள். என்கிட்ட சொல்ல வழி ஏன் எதற்காக கோமாதாவை பின்புறம் பார்க்க வேண்டும்? அங்கேதான் ஐஸ்வர்யம் இருக்கிறது. கேளுங்க சத்தியமா சொல்றேன் அந்த அம்மா சொல்றது உண்மைதான். இனிமேலுக்கு மாட்டு மண்ணு பக்கம் போனோம் பின்னாடி போய் பாருங்க ஐஸ்வர்யம் வரும். ஐஸ்வர்யம் என்பது எங்க இருக்கிறது? பின்புறம் என்ன இருக்கிறது? அதாவது கோமாதோடைய அதாவது பாலாகப்பட்டது மடி எங்க இருக்குது? பால் வருகிறது. பாலை கறந்தால் பால் என்ன ஆகுது? பால் காய்ச்சி புரையிட்டால் தயிர் ஆகும். பால் தயிர் மோர் எண்ணெய் அடுத்து என்ன வருது? நெய். 6 இருக்கிறது. அதாவது ஐஸ்வர்யம் சொல்லக்கூடிய இன்னும் 2 எங்க இருக்கிறது? பின்புறமாக சாரம் என்று ஒன்று இருக்கிறது. பத்தியா சாரம் இருக்கின்றது. இன்னொன்று சொல்லக்கூடிய கோமியம் என்று ஒன்று இருக்கிறது. பத்தியா அது எதுல வருதுன்னா அட புரிந்து வந்து கவனம் பரவாயில்ல. அப்படி இந்த ஐஸ்வர்யம் இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமி பின்புறத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஐஸ்வர்ய லட்சுமி வீட்டுக்கு வர வேண்டும் சொல்லி பாத்தியா? அப்படி கோமாதா பின்புறம் பார்த்து தொட்டு வணங்கி ஐஸ்வர்யம் வர வேண்டும் சொல்லி சொன்னாதான் வரும். தெரியுமா 400 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு வந்து யாரும் கம்பெனி வைக்க 400 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு இந்த புடிக்கல ஆடு கிடக்குறேன். ஒரே ஒரு ராத்திரிக்கு வந்தேனா நான் மிகப்பெரிய பணக்காரன் ஆயிருக்கேன். ஒரே ராத்திரிக்கு என் வீட்டுக்கு காலை போடு இப்படி போச்சானா போதும். அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். பாருமா என் வீட்டுல சுத்த பத்தமெல்லாம் எப்படி தெரியுமா? எல்லா சொத்த பத்தம் என் பொம்மநாட்டிங்க எப்படிக்கிறாங்கன்னு தெரியாது. என் வீட்டுக்காரி சுத்தமே சுத்தம். தீபாவளி தண்ணி ஊத்திக்குவா. பொங்கலுக்கு தலை கொளுத்தா. அப்படி எங்க சுத்தம் வரமாட்டேன். அப்படி இருந்தா வர முடியாது. நான் சொல்லுகின்ற இதையெல்லாம் கடைபிடித்தால் லட்சுமி அஷ்டலட்சுமி குடியிருப்பால் உன்னுடைய இல்லத்தில் காலையில் இந்த மூஞ்சிக்கெல்லாம் வராது. அப்படி என் பேர் லட்சுமி இருந்த போது கண்ணம்மா என் பேர் லட்சுமி இருந்த போதிலும் என்னை பெற்ற தாய் தந்தை யாரு? நான் கேட்காத ஒரு பாவிதான் இருந்தாலும் இப்ப நான் சொல்றேன். உன்னை பெற்றெடுத்தவங்க யாரு சொல்லு பார்க்க. அதுதான் நானும் சொன்னேன். அதுதான்
அண்ணா தேவ அமுதத்தில் பிறந்தவள் தான் சுருக்கமா சொல்ல வேண்டும் சொன்னார். ஆகட்டும்மா. அப்படி இல்ல போதிலும் வண்டு கடிச்சிங்கம்மா. அதுக்கு நீங்களே சொல்லுங்க, இந்த ஆளை என்ன அடிக்க எதில் வச்சு அடிக்கலாம்? கீழே வச்சு அடிக்கலாமா? என்ன வசதியோ அது பண்ணிக்கலாம். அப்படி தேவ அமுதத்தில் பிறந்தவள். அப்படி இருந்த போதிலும் அதாவது என்ன மனம் தெரித்தவர் யாரு? இப்பெல்லாம் சொல்றீங்க உன்னை கண்ணம் ஏம்மா, நீ சொல்றீங்க. எங்க நான் கல்யாணம் ஆட்சி சொல்றீங்க. அந்த மாங்கல்யத்தை கழுத்துல கட்டினவர் யாரு? அந்த மண்டபர் யாரு? யார் தெரியுமா? சொல்லு பாக்கலாம். அண்ணா எங்க மாலா தரித்து மண்ணா சொல்லம்மா. என் மானத்தரித்த மனவாளரோ ஏய், யார் தெரியுமா? யாரம்மா? அதாவது அந்த வைகுந்தத்தை அழைக்கூடிய ஓஹோ. அதாவது என் சுவாமி ஆஹா. எப்பேற்பட்டவர்? உலகளந்த மாயவன் ஆமா. கண்ணன் வைகுந்தன் யாதவன் யாதவன் கேசவன். கேசவன். ஆஹா. ஆஹா. அப்படியேப்பட்ட அப்பேற்பட்ட அவருக்கு நீ சொல்லி பின்னாடி நான் வந்துடுறேன். அவருக்கு நீங்கள் தான் தெரியும். நான் தான் தேவி. ஆகட்டும்மா. நான் இல்லை என்று சொன்னால் சரிம்மா. மும்மூர்த்தி தேவர்கள் மூவர்கள். ஆகட்டும். ஏதாவது பிரம்மா, பிரம்மா, விஷ்ணு, விஷ்ணு, சிவன். சிவன் ஆகட்டும். 3 பேர்கள். ஏய். மும்மூர்த்தி தேவிமார்கள் 3 பேர்கள். யார் யாரு? அதாவது எங்க யாரது? ஐயோ தலைமகள். நானே சொல்ல சரஸ்வதி. அப்பாரம். அதாவது சக்தி. சக்தி. என் பேர் தான் ஏய், லட்சுமி. ஆதிலட்சுமி. தேவிமார்கள் 3 பேர். ஆகட்டும்மா. எனக்கு இன்னொரு பேரு இருக்கிறதா? பேர் இருக்கிறது. என்னம்மா பேரு? எப்படி தெரியுமா? சொல்லு. அதாவது லட்சுமி என்று சொல்லக்கூடிய ஏய். செல்வத்துக்கு அதிபதி. ஆமா. எப்படி? செல்வத்துக்கு அதிபதி. செல்வத்துக்கு அதிபதி. ஆமா. செல்வ நாயகி. ஆமா. என் பெயர். ஆகட்டும். அப்படி இருந்த போதிலும் அதாவது இன்று தினத்தில் நீ வந்த காரணம் என்ன? இல்லம்மா, செல்வத்துக்கு அதிபதினு சொல்லி சொல்ற. நீ தானே என்னது காரணம் கேக்குறீங்க? ஆமா. அம்மா வைகுந்தத்திலே வந்திருக்க. ஏ, நான் யார் தெரியுமா? நான் அம்மா கருடு வாங்குறேன். அப்படியா? என்ன காரணம் தெரியுமா? மன்னவர் அழிப்பு. அப்படியா? சென்று பார்க்கலாமல? ஆ.